ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ഈ കർത്തൃ ദിവസം നമുക്കെല്ലാവർക്കും ഒന്നിച്ചുകൂടി കർത്താവിനെ ആരാധിപ്പാൻ ഒരു സാവകാശം ലഭിച്ചു. തുടർന്ന് തിരുവചനത്തിൽ നിന്ന് ചില കാര്യങ്ങൾ ഷെയർ ചെയ്യാനായിട്ട് ഒരു സാവകാശം എനിക്കും ലഭിച്ചു. അതിനായിട്ട് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை கூர்ந்தார். அதன் பின்பதாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் ஒரு வாய்ப்பு அடியானுக்கும் கிடைக்கப்பெற்றதை நினைத்து நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். പ്രാരംഭമായിട്ടൊരു വാക്യം വായിക്കാം. ஆரம்பமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். എബ്രായ ലേഖനം 2-ാം അധ്യായം 1-ാം വാക്യം. எபிரேயர் நிருபம் 2-ாம் அதிகாரம் 1-வது வசனம். അതുകൊണ്ട് നാം ആരും ഒഴുകി പോകാതിരിപ്പാൻ കേട്ട വചനം ശ്രദ്ധയോടെ കൈക്കൊള്ളേണ്ടതാകുന്നു. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். വാക്യം കേൾക്കുമ്പോൾ തന്നെ അറിയാം ഇതൊരു മുന്നറിയിപ്പ് അല്ലെങ്കിൽ വാണിംഗ് പോലെയാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதுதாமே நமக்கு ஒரு முன்னறிவிப்பாக அல்லது ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். എബ്രായ ലേഖനം മറ്റ് ലേഖനങ്ങളെക്കാൾ ഉത്തമം ശ്രേഷ്ഠം എന്ന് കരുതുന്നവരുണ്ട്. எபிரேயர் நிருபம் மற்ற அநேக நிருபங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு உன்னதமான ஒரு நிருபம் என்று சொல்லி அநேகர் கருதுகிறார்கள். അപ്പോസ്തലനായ പൗലോസ് ആണ് ഇത് എഴുതിയിരിക്കുന്നതെന്ന് അധികം ആൾക്കാരും വിശ്വസിക്കുന്നു. பெரும்பாலான நபர்கள் இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். ഈ വായിച്ച വാക്യത്തോടുള്ള ബന്ധത്തിൽ ചില കാര്യങ്ങൾ ഓർപ്പിക്കുന്നതിന് മുമ്പായി ആ ലേഖനത്തെക്കുറിച്ച് 1-2 കാര്യങ്ങൾ കൂടി ஷேர் ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. வாசித்த இந்த வசனத்திற்கு நாம் வருவதற்கு முன்பதாக சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த நிருபத்தை பற்றி இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ചില വാക്യങ്ങൾ വായിച്ച് സഹകരിക്കണം എന്ന് റിക്വസ്റ്റ് ചെയ്യുന്നു. சில வசனங்களை நீங்கள் வாசித்து உதவி செய்யும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். ഈ ലേഖനത്തെ ബേസ് ചെയ്താണ് നമ്മുടെ സുവിശേഷകൻ ബ്രദർ ജോസഫ് രാജൻ ബൈബിൾ സ്റ്റഡി എടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. இந்த நிருபத்தை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய சுவிசேஷகர் ஜோசப் ராஜன் அவர்கள் வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் பேசி வருகிறார். അതുകൊണ്ട് ഈ ലേഖനത്തെ പറ്റി ഒരു ഏകദേശ ഐഡിയ എല്ലാവർക്കും ഉണ്ട് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ஆகவே இந்த நிருபத்தை குறித்திருக்கின்ற ஏறக்குறைய இருக்கின்ற பொதுவான ஒரு முன்னறிவிப்பு விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் என்று தான் நம்புகின்றேன். എബ്രായ ലേഖനം ഒരു പ്രബോധനത്തിന്റെ പുസ്തകം എന്ന് നമുക്ക് വിളിക്കാൻ പറ്റും. எபிரேயருடைய நிருபம் நமக்கு ஒரு அறிவுரையை சொல்லக்கூடிய நிருபம் என்பதையும் குறிப்பிட்டு நாம் காண முடியும். ആദ്യം മുതൽ അവസാനം വരെ വായിക്കുമ്പോൾ അനേക പ്രബോധനങ്ങൾ വിവിധ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്ക് ഉതകുന്ന രീതിയിൽ ഈ ലേഖനത്തിൽ കാണാൻ കഴിയും. ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு பரியந்தமாக இந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக அறிவுரைகள் அநேக நபர்களுக்கு பொருத்தமான வகையிலே அவர்களுக்கு ஏற்ற முறையில் இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் காண முடியும். പ്രബോധനം എന്നുള്ളത് ഈ കാലയളവിൽ പല സഭകളിലും കുറവായിട്ട് ആണ് കാണുന്നതെന്ന് കേൾക്കുന്നു. இந்த நாட்களிலே அநேக திருச்சபைகளிலே இந்த புத்திமதி சொல்லுதல் அறிவுறுத்தல் என்ற இந்த விஷயமானது குறைந்து போய் காணப்படுகின்றதை நாம் பார்க்க முடியும். എന്നാൽ പ്രബോധനം വളരെ അത്യാവശ്യമാണ്. നമ്മളുടെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ വളർച്ച ഉണ്ടാകുവാൻ அது அத்தியந்தாபேட்சிதமான. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த புத்திமதி என்று சொல்வது மிகவும் அதிகமாய் தேவைப்படக்கூடிய தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கின்றது. സഹോദരങ്ങൾ തമ്മിലുള്ള അന്യോന്യമുള്ള സ്നേഹം, അതുപോലെ താഴ്മ, അന്യോന്യം ക്ഷമിക്കാനും ക്ഷമ ചോദിക്കാനുമുള്ള കഴിവ്, பாபத்தைக்குறிச்சுள்ள போதம், இதொക്കെ உணர்த்துന്നതാണ് ഈ പ്രബോധനം. இந்த புத்திமதி, இந்த அறிவுரை என்று சொல்வது சகோதரர் மத்தியிலே ஒருவருக்கொருவர் காணப்படக்கூடிய அன்பு, அதே போல அவர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய புத்திமதி மற்ற இருக்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கினதுதான் இந்த புத்திமதி என்பதாகும். ഈ പ്രബോധനം എന്നുള്ളത് കർത്താവിന്റെ വരവോളം അല്ലെങ്കിൽ നാളുകൾ സമീപമാകുന്തോറും கூட கூட செய்யണമെന്ന് തിരുവെഴുത്തിൽ വായിക്കുന്നു. வேதவசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த புத்திமதி என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் பரியந்தம் நாம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. കർത്താവിന്റെ നാൾ എന്ന് പറയുമ്പോൾ ഇവിടെ ഉദ്ദേശിക്കുന്നത് കർത്താവിന്റെ രണ്ടാമത്തെ വരവിനോടുള്ള ബന്ധത്തിലാണ്. അതുവരെ ഇത് അടിക്കടി കൂടെ കൂടെ பிரபோதனம் செய்துகொண்டிருக்கணும் എന്നാണ് അതിന്റെ அர்த்தம். கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையாக இருக்கின்றது. அந்த நாள் பரியந்தமாக இந்த குறிப்பிட்ட புத்திமதியை ஒவ்வொரு முறையும் அடிக்கடியாக இதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் there's a request to speak in English. In fact, I had prepared this message in Malayalam, but I will definitely use some verses and sentences in English also.
நான் இந்த செய்தியை நான் மலையாளத்தில் தயார் செய்திருக்கிறேன். ஆகவே அவ்வப்பொழுது இடையிடையே நான் ஆங்கிலத்திலும் சில வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறேன். The first verse we have read was Hebrews chapter 2 and verse 1. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசித்தோம். It is absolutely necessary for every believer not to skid away from the word of truth we have heard before. நாம் இதற்கு முன்பதாக கேட்டிருக்கக்கூடிய சத்திய வார்த்தைகளை விட்டு ஒருபோதும் வழிவிலகி போகக்கூடாது என்பது இதன் மூலமாய் மிக தெளிவாய் நாம் காண்கிறோம். നാം ഹീബ്രു എപ്പിസിലിൻ്റെ വിശേഷതകളെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. രണ്ടാമത്തെ വിശേഷമായിട്ടുള്ളത് ഇത് പരിശോധനകളുടെ ഒരു പുസ്തകമായിട്ട് കാണാൻ കഴിയും. அது மட்டுமல்லாமல் எபிரேயர் நிருபத்தை நாம் வாசித்து வரும் நேரத்தில் அதனுடைய முன்னுரை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது பரீட்சைகளினுடைய புத்தகமாகவும் இருக்கின்றது. A book of temptations where many temptations which have been faced by the previous or in the olden times the believers had faced. இதற்கு முன்பதாக பழைய காலங்களிலே வாழ்ந்திருந்த பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் சந்தித்திருக்கக்கூடிய அநேக சோதனைகள் இந்த நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். It is not referring to our day-to-day trials. இது நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய பரீட்சைகளை குறிப்பிட்டு இது சொல்லவில்லை. Our forefathers, when they came to the Lord, they had to suffer so many persecution, and it is referring to those things only. நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்திருந்த நேரத்திலே அவர்கள் அநேக பரீட்சைகளை சோதனைகளை சந்தித்தார்கள். அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. മൂന്നാമത്തേത് ഇത് ക്രിസ്തുവിൻ്റെ ശ്രേഷ്ഠത വിശദീകരിക്കുന്ന ഒരു ലേഖനമാണ്. ഇറ്റ് എക്സ്പ്ലെയിൻസ് ദി ഗ്രേറ്റ്നസ് ഓഫ് അവർ ലോർഡ് ജീസസ് ക്രൈസ്റ്റ്. மூன்றாவதாக இந்த நிருபமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை மேன்மையை எடுத்துரைக்கும் நிருபமாகும். That's greatness of Lord Jesus Christ we can see from beginning to end. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவங்களை நாம் முதல் கொண்டு கடைசி வரைக்குமாக இந்த நிருபத்திலே காண முடியும். We all know that this epistle has been written for the sake of the people or the believers who came from the Hebrew faith. எபிரேய விசுவாசத்திலிருந்து அங்கே முன்னேறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்த நபர்களுக்கென்று எழுதப்பட்ட ஒரு நிருபம் என்பதையும் குறித்தும் நாம் இதனை அறிந்திருக்கிறோம். After they came to the Christ faith, after some time they were falling down, or rather going back to the Hebrew faith which they had in the past. கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளாக அவர்கள் வந்த நேரத்திலே கொஞ்ச நாள் கழிந்த பின்பதாக அவர்கள் தங்களுடைய முற்கால நம்பிக்கையாக இருந்த எபிரேய விசுவாசத்துக்குள்ளும் அவர்கள் பின்வாங்கி போனார்கள். The writer of this epistle was trying to get them back to their faith in Christ, and for that it was absolutely necessary to give them or explain them the greatness of our Lord Jesus Christ. அந்த குறிப்பிட்ட பின்வாங்கி போயிருக்கின்ற விசுவாசிகளை மறுபடியுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு ஏதுவாக சில அறிவுரைகளை சொல்லும் நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமைகளை மகத்துவத்தை குறிப்பிட்டு எழுதுவதும் மிக பிரதானமாய் இந்த எழுத்தாளருக்கு காணப்பட்டது. It is an epistle of great faith. மகாபரிய விசுவாசத்தின் great hope. மகாபரிய நம்பிக்கையின் நிருபம் என்றும் இதனை குறிப்பிட்டு நாம் சொல்லலாம். We read in this epistle several instances where Apostle Paul is giving instructions and even admonitions to the believers. இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே விசுவாசிகளுக்கு அநேக கண்டித்து உணர்த்தக்கூடிய புத்திமதிகளை அவர் எழுதி வருகிறதை காண முடியும். At the same time, he is encouraging those believers by quoting the hope by which we are waiting for. அதே நேரத்தில் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர் மேற்கோள் காட்டி இந்த இடத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றதையும் இந்த நிருபத்திலே வாசிக்க முடியும். Nowadays there is a feeling in our midst that the churches are being closed or given on rent. The church building is given on rent. I'm not talking about Indian conditions, but even in other countries it's being happening, and the number of believers getting reduced so much. இந்த நாட்களிலே இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பார்க்கும் பொழுது அநேக சபையினுடைய கட்டடங்கள் அவர்கள் வாடகைக்கு விடப்படுகின்றதையும் விசுவாசிகளுடைய எண்ணிக்கை குறைந்து வருகின்றதையும் நாம் கேள்விப்பட்டு அதிகமாய் சங்கடம் ஏற்படுகின்றது. Quantity wise it may be true, but God looks at the quality. எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒருவேளை மனசங்கடம் ஏற்படலாம். ஆனால் தேவன் பார்க்கக்கூடியது அந்த எண்ணிக்கை அல்ல, மாறாக அதனுடைய தரம் என்பதாகும். Of course quantity also is required.
At the same time, let us praise God for those believers who keep up their faith even now. எண்ணிக்கை மிக முக்கியமானது. ஆனால் இருந்த போதும் கூட இதுவரைக்குமாய் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு அதில் விசுவாசத்திலே நிலைத்திருந்த நபர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். Let's read one verse from Revelations chapter 3 and verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். Although the strength is reduced, but still appreciable thing is that they are keeping their faith in God. அந்த எண்ணிக்கை குறைந்தாலும் கூட அங்கே பாராட்டத்தக்க விஷயம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை இன்னமும் காத்து வருகிறார்கள் என்பதாகும். And this epistle is an epistle of growth. இந்த நிருபமானது ஒரு வளர்ச்சி நிருபமாகவும் இருக்கிறதை நாம் காண முடியும். How to grow in spirituality, that is explained in this epistle. ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டும் இந்த நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Now we remembered that the first verse we read, it looks like a warning given to the believers. முதலாவதாக நாம் வாசித்த வசனமானது இங்கே விசுவாசிகளுக்கு என்று ஒரு எச்சரிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறதை நம்மால் காண முடியும். While reading that first verse, the first word to be considered. இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய முதல் வார்த்தை தாமே நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். Therefore. ஆகதால், ஆதலால், ஆகையால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What for? எதற்காக? Why? ஏன்? These questions will come. இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு நிச்சயம் வரும். To get an answer for this question, let us read chapter 1 and verse 2. இதற்கு நாம் பதில் கிடைக்க பெறும் வண்ணமாக முதல் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 1:2. 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். The word which we have received is actually the word which have been given to our forefathers. நாம் பெற்றுக்கொண்ட இந்த திருவார்த்தையானது நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாகும். Because of that only the writer is insisting that we should be very alert so that we should not skid away from the word of truth we have heard. இது நிமித்தமாகத்தான் நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த சத்திய வார்த்தை விட்டு ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த கவனமாக மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்று இந்த எழுத்தாளர் நமக்கு எச்சரிப்பை ஊட்டுகிறார். മലയാളത്തില് കരുതി കൊള്ളണം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നതിന്റെ അർത്ഥം take heed or be alert or be vigilant. நீங்கள் கவனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்ற வார்த்தை தான் மலையாளத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. During the COVID time as well as after the COVID also, we have been blessed with so many messages from different Bible scholars, Bible speakers, and dearly beloved believers. கொரோனாவினுடைய பெருந்தொற்றினுடைய நாட்களின் பின்பதாக அநேக விசுவாசிகள், அநேக தேவ பண்டிதர்கள் அவர்களிடமிருந்து தேவனுடைய அநேக செய்திகளை நாம் கேட்பதற்கு தேவன் அரும் பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்தார். But is it just hearing only? அது வெறும் செவி கொடுப்பது மட்டுமா? There is a difference. മലയാളത്തില് വചനം കേൾക്കുക എന്ന് പറയും, പക്ഷെങ്കിൽ വേറൊരു വാക്കും കൂടെ ശ്രദ്ധിക്കണം. In English we may say that we heard it, but have we listened to it? அங்கே சில வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது மலையாளத்தில் சொல்லும் பொழுது வசனத்தை கேட்டோம் என்றுதான் அங்கே சொல்லப்படும். ஆனாலும் கூட உண்மையாகவே அந்த வசனத்திற்கு நாம் செவி சாய்த்தோமா என்பதை தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். Let us be not just hearers, but let us listen as well as let us try to follow what we heard. வசனத்தை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அந்த கேட்ட வசனத்தை நாம் செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்களாகவும் நாம் இருக்க முற்படுவோமாக. When there is a warning given not to slip away from the word of truth, சத்திய வசனத்திலிருந்து நாம் வழி விலகி போகாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படும் பொழுது, there are several things likely to skid away for each and every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அநேக விஷயங்கள் வழி விலகி போவதற்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை குறிப்பிட்டும் நாம் பார்க்கிறோம். There is a big list. I will come to that later. I am not explaining all those, but one foremost thing which we should be very careful is the use of our
words. அங்கே நாம் வழிவிலகி போவதற்கு ஏதுவான காரணங்கள் அநேகம் இருக்கிறது. அதில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது. அதனை பின்பதாக நான் அதனை சொல்லுகிறேன். விரிவாக நாம் அதனை பார்க்க போவதில்லை. ஆனாலும் அவைகளிலே பிரதானமாக வரக்கூடிய ஒன்று நம்முடைய வார்த்தைகள், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகும். Our mouth, our words, very powerful to make peace as well as to destroy peace. நம்முடைய வாய், நம்முடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. அவைகள் சமாதானத்தை உருவாக்குவதற்கும் அதே போல சமாதானத்தை உருக்குலைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடியதாகும். Please remember the next sentence what I am going to tell. நான் அடுத்ததாக சொல்ல போகின்ற வாக்கியத்தை கவனமாக நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள். When you speak something, ஏதோ ஒன்றை நீங்கள் பேசும் பொழுது, after you have spoken, பேசி முடித்துவிட்ட பின்பதாக, you have no control over those words. அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளின் மேல எந்த விதமான ஒரு ஆளுகையும் உங்களுக்கு இல்லை. It is like a sped arrow. It's already gone. அது ஏற்கனவே வீசி எறியப்பட்ட ஒரு எய்யப்பட்ட அம்பை போல் அது இருக்கின்றது. You have no control on the words you have spoken. நீங்கள் பேசின வார்த்தையின் மேலே எந்த ஒரு கட்டுப்பாடும் எந்த ஒரு ஆளுகையும் உங்களுக்கு இல்லை. It is others, the listeners, அதனை செவி கொடுப்பவர்களுக்கு வசமாகின்றது. who make the assessment of those words whether it is good or bad. அந்த வார்த்தைகள் நன்மையா தீமையா என்பதை அவர்கள் தாமே நிதானித்து பார்க்கும் வண்ணமாக அந்த வார்த்தைகள் இருக்கின்றது. Last month also we were all busy, at least few of us, in preparing for the quiz competition from the book of Proverbs. கடந்த வாரம் அதே போல கடந்த மாதத்திலும் கூட நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் வேத வினா போட்டியை நாம் தயார் செய்வதற்கு அநேகரும் அதில் ஆயத்தப்பட்டு வந்தோம், பிரயாசப்பட்டோம். The study of Proverbs made me personally to understand many facts which we need to follow and which need to tell others. நீதிமொழிகளிலே கற்றுக்கொண்ட வேத பாடமானது நாம் அநேகரும் பின்பற்ற வேண்டிய மற்ற அநேகருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றதை நான் பார்த்தேன். Before going to Proverbs, let's read few verses from the book of James. நாம் நீதிமொழிகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக நாம் யாக்கோபு நிருபத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். 1:9. 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். 19. Sorry. 19, மன்னிக்கும், 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். Many of us make this mistake that we try to speak before hearing properly what others were telling. மற்றவர்கள் எதை சொல்ல வேண்டும் என்று வருகிறார்களோ விரும்புகிறார்களோ அதனை கேட்பதற்கு முன்பதாகவே நாம் விரைவாக வார்த்தைகளை பேசிவிடுகின்றோம். Before we speak, take time. பேசுவதற்கு முன்பதாக கொஞ்சம் பொறுத்து கவனித்திருங்கள். Are we going to speak the right words? நாம் சரியான வார்த்தைகளைத்தான் நாம் பேச போகிறோமா? Have we listened what the other person has told? மற்ற நபர் என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதை நாம் கவனித்திருக்கிறோமா? Next verse is James chapter 1 verse 26. அடுத்ததாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். It is written in the Bible. It is a God's word. What is written there? இது வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனால் எழுதப்பட்ட வார்த்தை. இது என்ன சொல்கிறது? If you are not using your tongue properly, your bhakti, your fear of God is a waste. உங்களுடைய நாவை நீங்கள் சரிவர பயன்படுத்தாவிட்டால் உங்களுடைய பக்தி அது வீணானது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது chapter 3 and verse 5. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. Earlier we have seen that the tongue is a big weapon or a power, but here we see it is small. It is very small, but it gives a lot of problems. நாவு மிகப்பெரியதென்று முன்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே சொல்லப்படும் பொழுது நாவு மிக சிறிய அவயவம் என்றும் இங்கே ஆனாலும் பெருமையானவைகளை பேசும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. Let's read some verses from Proverbs. நீதிமொழிகளிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். Chapter 25 and verse 27. 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 25, 27. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. 27. 25, 27.
Yeah. The person without self-discipline is like a town, of a city uh, uh, without any proper wall. 28வது வசனம் 25 28 தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். That means if a person is not having control on his words, there is no control on his life. அப்படியானால் ஒரு மனுஷன் தன்னுடைய நாவின் மேல் தனக்கான ஒரு ஆளுகை ஒரு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் மேலே அவனுக்கு கட்டுப்பாடு இல்லை என்று அர்த்தமாகிறது. The enemy can easily enter into his life. சத்ருவானவன் மிக எளிதாக அவனுடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசிப்பான். The great wisdom person, wise person, Solomon, giving some examples how the words should be. மிகப்பெரிய ஞானியாக இருக்கக்கூடிய சாலமோன் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி ஒரு சில ஆலோசனையை நமக்கு தருகிறார். Let's read first Proverbs chapter 15 and verse 23. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். The words which are used properly are beautiful. நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மிக அழகானது என்றும் அங்கே இருக்கிறது. As an adjective to that one, he is telling in another verse, that is 25:11, that is the words which are spoken at the right time is like an orange kept in a silver plate. அதற்கு இணையாகத்தான் இந்த 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை 25:11 25:11 ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. Again, when we read downwards, we see that இன்பமுள்ள வாக்கம், இன்பமுள்ள வாக்கம் இங்கிலீஷ்ல sweet words. இன்பமான வார்த்தைகள் என்றும் கூட இன்னும் கீழே வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. In regarding sweet words, it is written that it is like தேன்கட்டா, like honeycomb, and it is so sweet for the mind, and it's a medicine for the bones. அது தேன் கூட என்றும் சொல்லி அந்த வார்த்தைகளுக்கு இனிமையான வார்த்தைகளுக்கு அங்கே சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அது எலும்புகளுக்கு ஔஷதம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Lastly, கடைசியாக 17:17 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் 17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். No, I think there is some difference. The wise person will control his words, and he will be totally in control of his life. ஞானமுள்ளவன் தன் நாவை அடக்குகிறான், அவன் தன்னுடைய ஜீவியம் வாழ்க்கை முழுவதையும் அவன் அடக்கி ஆழ்கிறான் என்றும் ஒரு வசனம். 27:17 20 அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். 17:27 From these verses we can understand that how important it is for us to use our words. இந்த வாசித்த இந்த வசனங்களிலிருந்து நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை குறிப்பிட்டு நாம் கண்டுகொள்ள முடிகிறது. Using our words in this aspect, we can slip away very easily. நாம் இந்த வகையிலே நாம் வார்த்தைகளை பயன்படுத்தாவிட்டால் மிக எளிதாக வழிவிலகி போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. There are other things by which also we can slip away. நாம் வழிவிலகி போவதற்கு மற்ற அநேக காரணங்களும் உண்டு. In following the commandments of the Lord, ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதிலே, in refusing the advice and the admonitions from the Lord, ஆண்டவரிடமிருந்து வரக்கூடிய புத்திமதி அறிவுரைகளை வெறுப்பதன் மூலமாக, in loving each other, ஒருவரையொருவர் நேசிப்பதிலே, in forgiving one another, ஒருவரையொருவர் மன்னிப்பதிலே. This can happen even in our personal life, family life, church life, as well as in the social life. இவைகளெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலும் இவைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. So a believer should be very careful in all spheres of his life. ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் மிகுந்த கவனமுடையவனாக இருக்க வேண்டும். How about our prayer life? நம்முடைய ஜெப வாழ்க்கை குறிப்பிட்டு என்ன? Do we slip away from that? நாம் அந்த ஜெப வாழ்க்கையிலிருந்து வழிவிலகி போகிறோமா? How about our interest in reading the Bible? வேதத்தை வாசிப்பதில் இருக்கக்கூடிய விருப்பம் அதில் எப்படி இருக்கின்றது?
I can challenge everyone sitting here. இங்க இருக்கின்ற எல்லா நபர்களுக்கும் ஒரு சவாலாகவே நான் சொல்கிறேன். Are you able to read at least one chapter a day from the Bible? வேதத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு அதிகாரத்தையாவது உங்களால் வாசிக்க முடிகிறதா? Are you able to spend 10 to 15 minutes for reading and studying the Bible? வேதத்தை வாசிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தியானிப்பதற்கும் குறைந்தபட்சம் 10 முதல் 15 நிமிஷமாவது உங்களால் செலவிட முடிகிறதா? Think of it. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். Take a decision. ஒரு தீர்மானம் எடுங்கள். We are in the middle is past of the year. நாம் இந்த வருஷத்தினுடைய மத்திய கடந்து போய்விட்ட நிலையில நாம் இங்க இருக்கின்றோம். Till December, you decide on reading Psalms, Proverbs, and some books like that. நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் வரைக்குமாக சங்கீதம், நீதிமொழிகள் மற்ற புத்தகங்களை வாசிப்பதற்கும் நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். But I request everyone to follow the Bible reading in 1 year. There is a card you will get in which every day the portion to be read will be given. I wish I could give everyone one such card by the end of this year. ஆகவே நீங்கள் அதற்கு பின்பதாக நீங்கள் ஒரு வருஷத்திலே வேதாகமத்தை படித்து முடிப்பதற்கான ஒரு அட்டவணை அவர்கள் வைத்திருப்பார்கள். இந்த அதிகாரத்தை இந்த நாளிலே நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அட்டவணையை முடிந்தவரை இந்த டிசம்பர் மாதத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். All these things which I read just now are items by which we can skid away from the word of truth. நான் இதுவரைக்குமாக சொல்லிக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நாம் சத்திய வசனத்தை விட்டு வழிவிலகி போவதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் எதிலெல்லாம் இருக்கும் என்று நான் சொன்னேன். And regarding the word, few verses or few points to be remembered. நாம் நம்முடைய வார்த்தைகளை குறித்தும் 1-2 வசனங்களை நாம் நிச்சயம் நினைவில் கொள்ள வேண்டும். Hebrews chapter 1 and verse 2, we have already seen that this is the word which is great. இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். அந்த வார்த்தை மிக மிக மகத்துவமான வார்த்தை என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Let's read one verse from Revelation chapter 1 and verse 1. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தையும் நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 1 வசனம். It is written that the word is given by the Lord, by Jehovah, to Jesus Christ. யெகோவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வார்த்தையை அவர் சொன்னதாக இங்கே நாம் வாசிக்கின்றோம். Jesus Christ through an angel, it is given to Apostle John. அங்கே அவர் இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை அனுப்பி அங்கே தம்முடைய ஊழியக்காரனான யோவானுக்கு அதனை வெளிப்படுத்துகிறார். It is a word which is given by God the Father and sent through Jesus Christ. பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை இது. When we read the Sermon on the Mount, there Lord Jesus Christ is repeating one particular statement. நாம் மலை பிரசங்கத்தை வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை அங்கே ஆண்டவர் மறுபடியுமாய் பயன்படுத்துகின்றதை நாம் காண முடியும். Matthew chapter 5 and verses 21 and 22. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். Verse 22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை 22 beginning, I say unto you. 22 ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். This has been repeated in the same chapter several times. இதே அதிகாரத்தில் அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That is the word given to us. அந்த வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is a precious word. அது ஒரு விலையேற பெற்ற வார்த்தை. Then the word which we are referring to is a word with power. நாம் அதே போல வாசிக்கக்கூடிய வசனம் அது வல்லமையான ஒரு வசனமாகும். Hebrews chapter 1 and verse 3. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். It is given in the beginning that he is a powerful God. அவர் ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை குறிப்பிட்டு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And the word is powerful. அந்த வார்த்தை வல்லமையுள்ளது. And this powerful word, does it create a change in our life? இந்த வல்லமையுள்ள இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே அது வல்லமையான செயல்களை ஆற்றுகிறது. Definitely, if you are
careful in reading and studying the word, it will change your life. அந்த வார்த்தையை நீங்கள் கவனத்துடன் வாசித்து நீங்கள் பின்பற்றும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெறும். It is given in 5:13 that it is a word of righteousness. நீதியோட வசனம். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது நீதியின் வசனம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Let's read another one verse, 5:13. 5:13 பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். Okay. And when you go to Psalms 107, there God is leading the Israelites in their wilderness journey, and the response of the people are given in a couple of verses there. 107வது சங்கீதத்திலே ஆண்டவர் தாமே அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தினூடாக வழிநடத்தி வருகிறார். அந்த இடத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய பதில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Let us read verse 8. 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. This verse is repeated 4 times. That is in verse 8, 15, 21 and 31. இதே அதிகாரத்திலே 8, 15, 21 ஆகிய 4 இடங்களிலே இதே குறிப்பிட்ட வார்த்தை மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And let's go back to the New Testament, one verse that is in Luke 24:32. மறுபடியுமாக புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே, when the 2 disciples were going to Emmaus, Lord Jesus Christ joined them, and after Jesus Christ went away from them, they were talking each other. When the scripture was revealed to us, did not our hearts burn? Or what is the English word used there? Opened. அவர் நம்முடைய பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு burn within us. Yeah, that was the feeling of those disciples. அதுதான் அந்த சீஷனுடைய உணர்வாக இருந்தது. The word which we read, which we study, which we deal with should gives that impression in our hearts. நாம் வாசிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய, தியானிக்கக்கூடிய, நாம் கேட்கக்கூடிய இந்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும். And this word of truth, it is read, it is a good word. நல்ல வசனம். இந்த சத்திய வார்த்தை ஒரு நல்ல வசனமாகவும் இருக்கின்றது. Let us read verse 5. Hebrews chapter 6 verse 5. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். It's a good word. நல் வார்த்தை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. There is a song in Malayalam. മലയാളത്തിലെ ഒരു പാടൽ ഒന്നുണ്ട്. നല്ല ദേവനെ ഞങ്ങൾ എല്ലാവരും എന്ന് തുടങ്ങുന്ന പാട്ടാണ്. നല്ല ദേവനെ ഞങ്ങൾ എല്ലാവരും என்று அந்த பாடல் துவங்குகின்றது. നല്ലവരാക്കി നമ്മളെ നല്ലവരാക്കി നല്ല വചനത്തെ ചൊല്ലിയിടണമേ. நல்லவர்களாக்கி நல்ல வசனத்தை நீர் சொல்லிட வேண்டுமே என்றும் அந்த வசனம் வருகிறது. നല്ല വചനത്തെ, நல்ல வசனத்தை. പിന്നീട് തുടർന്ന് പാടുമ്പോൾ നല്ല ആഹാരത്തെ നൽകണമേ. பின்பதாக பாடும் பொழுது நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டுமே என்றும் அந்த பாடல் வருகிறது. ആത്മീയ ആഹാരമാണല്ലോ വചനം. ஆவிக்குரிய ஆகாரமாக நம்முடைய வசனமானது ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கிறதல்லவா என்றும் சொல்லப்படுகிறது. പാട്ടുകൾ പാടുമ്പോൾ പലപ്പോഴും നമ്മൾ ശ്രദ്ധിക്കാറില്ല. பாடல்களை பாடும் பொழுது அநேக நேரங்களிலே நாம் கவனிப்பதில்லை. അതിലെ ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന വാക്കുകൾ ശ്രദ്ധിച്ചാൽ അത് നമ്മുടെ അനുഭവത്തിൽ കൊണ്ടുവരുമ്പോൾ അത് വളരെ ഇഫക്റ്റീവ് ആയിരിക്കും. அதில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக மாற்றணும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பயனை கொடுக்கும். ആരാധനാ സമയത്ത് പാടുന്നതാണ് ആരാധനാ സമയം അത്യന്ത ഭക്തിമയം. ஆராதனை சமயத்திலே பாடக்கூடிய ஒரு பாடல் ஆராதனையினுடைய நேரம் இது முற்றுமுடிய பக்திமயம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் என்றும் நாம் பாடுகிறோம். നമ്മൾ എന്തുമാത്രം ഭക്തിയോടെയാണ് ഇരിക്കുന്നത്. நாம் எவ்வளவு அதிக பக்தியுடன் நாம் இருக்கிறோம். മറ്റുള്ളവരെ കാണിക്കാനല്ല, ദൈവസന്നിധിയിൽ ഭക്തിയുള്ളവരായിട്ട് ഇരിക്കാം. மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக அல்ல, ஆனால் தேவ சமூகத்திலே பக்தியுடன் காணப்படுவோமாக. ഈ നല്ല വചനം, இந்த நல்ல வசனம், let us read, study and try to practice that
word which have been read by us. இதை நாம் வாசிப்போம், இதை நாம் தியானிப்போம், இதனை கற்றுக்கொள்வோம். Then we read that it is God's word. பின்பதாக நாம் வாசிக்கும் பொழுது இது தேவனுடைய வார்த்தை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 11 and verse 3. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும். Yeah, God's word. இது தேவனுடைய வார்த்தை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. We should give all seriousness for this word because it is God's word. இது தேவனுடைய வார்த்தையாக இருப்பதனாலே இதெல்லா முக்கியத்துவமும் நாம் இதற்கு கொடுத்தாக வேண்டும். I have requested for a special time. கொஞ்சம் அதிகமான நேரம் 11:10. So I will try to finish, but before that, few more points I have to tell you. நான் இன்னும் சில குறிப்புகள் சொல்லப்பட வேண்டியதாக இருக்கின்றது. Suppose we have skid away from the word of truth, what will happen? ஒருவேளை நாம் சத்திய வசனத்தை விட்டு நாம் வழிவிலகி போவோமானால் என்ன ஆகும்? There are a few things that could happen. ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நடக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Let us read chapter 3 verse 12. 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். That's enough. அவிசுவாசமுள்ள ஹிருதயம், the doubting heart. அவிசுவாசமுள்ள, அதாவது சந்தேகத்துக்கு ஒரு சந்தேகமுடன் இருக்கக்கூடிய ஒரு இருதயம் ஏற்படும். Verse 19. 19வது வசனம். பாதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். See, that is in the case of Israelites, because they were so much doubtful, they could not enter the promised land. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு அதிகமான சந்தேகம் அவர்கள் வாழ்க்கையில இருந்ததினாலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. இன்னும் today also many of us have so many doubts. இன்றைக்கும் கூட அநேகருக்கு அநேக சந்தேகங்கள் உண்டு. Some people used to ask, கேட்பார்கள், why in the Garden of Eden God created that tree with a attractive fruit? ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பழத்தை ஏன் தேவன் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி இருக்க வேண்டும், வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் கேட்பார்கள். Some people will ask, why I should go to the church every Sunday? ஒரு சிலர் கேட்கும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஏன் சபைக்கு போக வேண்டும் என்று கேட்பார்கள். Why I should pray for each and everything? எல்லாவற்றிற்காகவும் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? Is God not aware of what my need is? இதெல்லாம் என்னுடைய தேவைகள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியாதா? These type of doubts will come to our mind when we slip away from the word of truth. நாம் சத்திய வசனத்தை விட்டு சற்று வழிவிலகி போகும் பொழுது இப்பேற்பட்ட சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது, நமக்கு மந்தத, laziness. இரண்டாவதாக ஒரு மந்த நிலைமை நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோம்பேறித்தனம். Chapter 5 verse 11. 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். 5:11. இந்த மெல்கிசதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். That's we are getting. Is there any other word in English? Mandam. Dull of hearing. Dull of hearing. Okay, verse 12. 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. That means we are dull about the God's word. தேவனுடைய வார்த்தை பற்றி ஒரு மந்த நிலைமை, மந்த புத்தி தான் நமக்கு காணப்படுகிறது. 6:11. 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் உற்சாகம் காணிக்கணும். சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. That means we should not be like dull-hearted. நாம் மந்த இருதயம் உள்ளவர்களாய் இராமல் நாம் தீவிர உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 6:12. 6:12. உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். Although these things are told to Israelites, it is applicable for us also. இஸ்ரவேலருக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்த போதும் கூட இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இது பொருத்தமாகிறது. Then what happens to those people who skid away? They will read one verse, that is 10:26. 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். നാം മലയാളത്തിൽ ഇരിക്കുന്ന
സത്യത്തെ അറിഞ്ഞതിന് ശേഷം പാപം ചെയ്യുമ്പോൾ നാം ഈ വചനത്തെ നിന്ദിക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் பாவம் செய்தால் இந்த சத்தியத்தை நாம் மறுதலிக்கிறோம், புறக்கணிக்கிறோம் என்பதே அர்த்தமாகிறது. 29 verse 29 also. 29 கூட, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். That is happening because he is skidding away from the word of truth. இது நடைபெறுவதனுடைய காரணம் என்னவென்றால் சத்திய வசனத்தை விட்டு அவன் வழிவிலகி போனான் என்பதே ஆகும். So God's word we are not supposed to நிந்திக்கிறது. இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. ஆகவே இதனை ஒருபோதும் நாம் நிந்திக்க வேண்டாம். Then another verse, another thing that can happen is in chapter 12 verse 25. நடைபெறக்கூடிய மற்றும் ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் വലതു പാർശ്വത്തിൽ വീற்றிരിக்கிறார். വചനത്തെ ധിക്കരിക്കുക എന്ന് പറയുമ്പോൾ അങ്ങനെയുണ്ട് ഒരു വാക്ക് അവിടെ. 12:25 12:25 பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? That is a sort of rejecting the word. அது வேத வசனத்தை புறக்கணிப்பதை காண்பிக்கிறது. This is God's word. இது தேவனுடைய வார்த்தை. We are not to consider it as a dull thing. இதை ஒரு மந்தமானது என்று சொல்லி நாம் கருதாமல், we should not reject it. அதை நாம் புறக்கணித்து ஒதுக்கி விடாமல், and we should keep on reading and studying the word. நாம் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். We know the story of Ezra. When he was reading the scripture, the people listened to it for a long time. They started weeping. எஸ்ராவுடைய கதை நமக்கு நன்றாய் தெரியும். அவன் வேத வசனத்தை நீண்ட நேரமாக அவன் வாசிக்கிறான். அவன் வாசித்த பொழுது அதனை ஜனங்கள் அதன் பின்பதாக கண்ணீர் விடுகிறார்கள். They realized how bad we are. நாங்கள் எவ்வளவு மிக மோசமான நிலைமையிலே ஜீவிக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். What are the filthy things we have done? எப்பேற்பட்ட அழுக்கான அசுத்தமான காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று புரிந்தார்கள். And they felt the need of coming back to the Lord. மீண்டுமாக தாங்கள் ஆண்டவர் அண்டைக்கு திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு தேவை உண்டு என்பதையும் உணர்கிறார்கள். Coming back to the Lord, what type of God he is? திரும்பி வரும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஒரு வாக்கியம் வாய்க்காம Isaiah chapter 66 and verse 2. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 66:2. We should be shivering in presence of God's word. தேவனுடைய பரிசுத்தமான சமூகத்திலே நாம் நடுங்குகிறவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். Another 2 verses we will read from Psalm 96 verses 4 and 9. 96ஆம் சங்கீதத்தினுடைய 4-9வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. 9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். Our God is a God to fear. நம்முடைய தேவன் பயப்படத்தக்கவர் தேவனாக இருக்கிறார். It's a reverential fear. அது ஒரு பயபக்தியுடன் வரக்கூடிய ஒரு பயமாகும். And we need to shiver in the presence of God's word. நாம் தேவனுடைய வசனத்தினுடைய சமூகத்திலே நாம் பயந்து நடுங்க வேண்டும். We have seen certain warnings from the book of Hebrews. நாம் எபிரேயர் நிருபத்திலிருந்து ஒரு சில எச்சரிப்புகளை நாம் தியானித்தோம். We have seen the importance of God's word. தேவனுடைய வசனத்துடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். The specialities of Hebrew epistle. எபிரேயர் நிருபத்தினுடைய விசேஷித்த தன்மை. And the most importantly we have been given a caution how to use our words. நம்முடைய வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் ஒரு எச்சரிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Because our words can bring peace as well as words can spoil the peace. ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் சமாதானத்தை உருவாக்கவும் சமாதானத்தை உடைத்து போடுவதற்கும் அது ஏதுவாகும்.
And in the Proverbs is written that if a man consider himself as a very person of very great wisdom, I mean, the person who is not having any wisdom, മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ ഭോഷനേക്കാൾ പ്രത്യാശ അല്ല, പരിജ്ഞാനി എന്ന് നടിക്കുന്നവനേക്കാൾ ഭോഷനാണ് നല്ലത്, കാരണം അവന് പ്രത്യാശയുണ്ട്. ஏனென்றால் நாம் நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது ஒருவன் தன்னைத்தானே ஞானியாக எண்ணுவானானால் அவனை காட்டிலும் அவன் மதியீனனே மேன்மையானவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Because even if he is a dull person, there is a hope he might come back to the Lord. அவன் ஒரு ஞானமற்ற மந்த புத்தி உள்ளவனாக இருந்தாலும் கூட அவன் ஆண்டவருடைய திரும்பி வருவான் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. But if a person is thinking of himself as a person with lot of wisdom, there is no hope about him. ஆனால் தன்னைத்தானே ஞானி என்று சொல்லி பெரியவன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறவனுக்கு அவன் திரும்பி வருவதற்கு ஏதுவான எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. Let us take up this verse seriously. இந்த வார்த்தைகளை நாம் மிகவும் கருத்துடன் நாம் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்வோம். Let us try where we have slipped away. நாம் எங்கே வழி விலகி போயிருக்கின்றோம் என்பதை குறிப்பிட்டு நாம் சிந்தித்து பார்ப்போம். Let us be very careful about the use of our tongues. நம்முடைய நாவினுடைய பயன்பாட்டை குறித்தும் நாம் மிக கவனத்துடன் இருப்போம். And let us remember that if you slip away, there can be so much of losses in our life. அப்படி வழி விலகி போவோமானால் அதன் மூலமாய் அநேக இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். We will be having so many doubts, unnecessary doubts. ஒருவேளை அநேக தேவையற்ற கேள்விகள் நம்முடைய மனதில் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். And we will try to curse God's word. தேவனுடைய வார்த்தை ஒருவேளை நாம் சபிக்கவும் முற்படலாம். And we may not be interested to follow what is written in God's word. தேவனுடைய வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றவும் மனமற்றவர்களாக போய்விடலாம். This message, let it be a reminder for all of us, and let us try to follow what we have heard today. ஆகவே இந்த செய்தியானது நம்ம எல்லாருக்கும் நமக்கு நினைப்பூட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கட்டும். நாம் பின்பற்ற ஒரு ஏற்ற ஒரு செய்தியாக இது அமையட்டும். I repeat that sentence once again. That is, the words spoken by you will have no control on them, but others, the listeners, will assess what you have told. ஆகவே நான் மறுபடியுமாக நான் வாக்கியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் பேசி முடித்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் மேல உங்களுக்கு எந்த விதமான ஆளுகையோ கட்டுப்போடவில்லை. ஆனால் அதனை கேட்பவர்களுக்கு அதை நிதானிப்பதற்கும் அதனை உங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கும் ஒரு வழி வாய்ப்பு அது ஏற்படுத்தி கொடுக்கப்படும். And another request I made is that please spend 10-15 minutes to read 1 or 2 chapters from the Bible every day. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் 10-15 நிமிஷம் நீங்க தயவு செய்து செலவு பண்ணி ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ வாசிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். And God willing, from January 1st onwards, let us follow that table in which in 1 year we can finish the whole Bible. கர்த்தர் சித்தமானால் நாம் ஜனவரி மாதம் துவங்கி ஒரு வருஷத்திலே நாம் வேதத்தை படித்து முடிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்ற அந்த கால அட்டவணையை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். Let the Holy Spirit work in us and enable us to not to skid away from the word of truth. தேவ சத்திய வசனத்திலிருந்து நாம் வழிவிலகி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி புரிவாராக. May the name of our Lord Jesus Christ be glorified. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.